இன்னைக்கு அண்ணா வீட்டுக்கு கறி விருந்துக்கு போயாச்சுங்க. ஆமாங்க, 23ஆம் தேதி 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திரனா வீட்டுக்கு போயிட்டோம். சோ இன்னைக்கு வந்து இங்க விருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். 24ஆம் தேதி மார்னிங் வந்து சென்னையில இருந்து எங்க சித்தி சித்தப்பாலாம் பாப்பா பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. சோ அஸ்வின் வந்து கொஞ்சம் நான்வெஜ்ல எடுத்து கொடுத்துருந்தாங்க. அம்மா வந்து சமைச்சு கொடுத்தாங்க. நானுமே பசிக்குதுன்னு லைட்டா சாப்பிட்டு அப்புறம் அவங்களுமே ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பினாங்க. சோ அப்புறம் அவங்களையுமே வந்து வழி அனுப்பிட்டு நாங்களுமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அம்மா வந்து என்னையும் பஸ் ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அம்மாவை கூட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொய் கவர் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். 1 ரூபா வந்து அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 ரூபா வைக்க தேவையில்லை, ஏன்னா பணம் மட்டும் வச்சா போதும். அப்புறம் அம்மாவையும் பாத்தீங்கன்னா பஸ் ஏத்தி விட்டுட்டு நாங்களுமே அங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். சபேசன் அண்ணா வந்து அஸ்வினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம வளகாப்புல கூட இருப்பாங்க. அவர் வீடு அவராவே கட்டியிருக்காரு, ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியர். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா வீடு சேர்த்து ஒன்னா கட்டி பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே அஸ்வின் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இந்த பசங்க எல்லாம் அஸ்வின் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டி பசங்களா இருந்தாங்களாமா. அப்ப மாஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவ்வளவு வளர்ந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அஸ்வின் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியே அஸ்வினுக்கு பழக்கம். அப்புறம் அண்ணா வந்து வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ளேயே வந்து நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. நல்லா ஓப்பன் கிச்சன் எல்லாம் வச்சு நல்லா பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. அப்புறம் அவங்க மாமா வீட்டையுமே காமிச்சாரு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நம்ம வீடியோஸ நிறைய பேர் அங்க பாப்பாங்க போல. நிறைய பேர் வந்து பேசினாங்க. பாப்பாவை தான் எல்லாருமே கேட்டாங்க. நாங்களுமே பாத்தீங்கன்னா பாப்பா இங்க கூட்டிட்டு வரலாம் தான் பார்த்தோம். ஏன்னா நாங்க 3 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா பாப்பாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாரும் போய் சாப்பிட போயாச்சு. சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மட்டன் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்டு மேல இருக்கிற பாசத்துல எல்லா கறியும் ஃப்ரெண்டுக்கே தூக்கி போட்டாரு. பிரியாணியே தெரியல, அந்த அளவுக்கு கறி இருந்துச்சு. நான் அஸ்வின் கிட்ட எனக்கு கொஞ்சம் வெயிடா அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்க வச்சேன். அப்புறம் இந்த தம்பி தான் பாப்பாவை ஏன் கூட்டிட்டு வரல, பாப்பா வருவான்னு நினைச்சேன், பாப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க வர வரைக்கும். அப்புறம் இந்த தம்பிக்காவே ஒரு நாள் பாப்பாவை கூட்டு வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். அப்புறம் சபேசன் அண்ணாவும் அஸ்வினும் அவங்க ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு கேட்கும் போது. அவங்களோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே எங்களை அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து நம்மளோட இடம் இருக்குல்ல, அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ அதுக்காக அங்க கிளம்பிட்டோம் பாக்குறதுக்காக. இந்த லேண்ட் வந்து வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனா வந்து எங்களோட பிளான் இங்க வீடு கட்டுற மாதிரி இல்ல. இன்னொரு அப்டேட் இருக்கு, கண்டிப்பா நாங்க சொல்றோம். நீங்க லொகேஷன்ல நல்லா இருக்குன்னு கொஞ்சம் வீடியோ எடுத்து நாங்களுமே சர்மா வீட்டுக்கு போயிட்டோம். போனதும் சாய்ஸ்டியும் சுச்சுவும் அவங்க மாமா பார்த்து ஒரே குஷி ஆயிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரியை கழட்ட மனசே இல்ல. இந்த சாரி எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. பிளாக்னாலே பிடிக்கும், அது கூட ரெட் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு கல்யாணி காட்டன் சாரி தான், கட்டுறதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் பிளவுஸ் வந்து அந்த எல்லோ கலர் சாரிக்கு தைச்சது. இதுக்கு அப்படியே ஆப்டா மேட்ச் ஆச்சு. இந்த ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சா போதும், இதுல இருக்கிற எல்லா காம்பினேஷன் சாரியும் நம்ம கட்டிக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சாரியை கண்டிப்பா வாங்கி கட்டுங்க. நான் இந்த சாரி பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். நீங்க யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சாரி நான் வீடியோல டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம்ல ஷேர் பண்றேன். பாய்.